கடுமையான சோதனைங்க. நான் முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற பொழுது 2017 குடிப்பதற்கு கூட தண்ணி இல்லை, வறட்சி நிவாரணம் கொடுத்த ஒரே அரசாங்கம் இந்தியாவிலேயே தமிழ்நாடு அரசு தான். விவசாயிகளுக்கு வறட்சி நிவாரணம், புயல் வெள்ளம் டெல்டா மாவட்டம் புரட்டி போட்டு விட்டது, சரி செஞ்சோம். கொரோனா காலம் சரி செஞ்சோம். கொரோனா காலத்தில் சுமார் 40,000 கோடி கொரோனாவுக்காக செலவு செஞ்சோம். இப்படி இருந்த காலகட்டத்தில் கூட தமிழ்நாட்டில் வரி உயர்த்தல, விலைவாசி உயரல, கடன் அதிகமாக வாங்கல நாங்க. ஆனா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 2021 வரை 73 ஆண்டு காலம் பல கட்சிகள் தமிழ்நாட்டை ஆண்டது. 73 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டுடைய கடன் அளவு 4,85,000 கோடி. 21 2021 2026 வரை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 5 வருஷத்துல 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறீங்க. 5 வருஷத்துல 5 லட்சம் கோடிங்க. ஆக ஒரு பக்கம் கடன் அதிகமாக வாங்கிட்டு இருக்கீங்க, ஒரு பக்கம் வருவாய் அதிகம் இருக்குது, திட்டம் எதுவும் இல்லை. பணம் எங்க போச்சு? ஆக மக்களுடைய பணம் எங்கே சென்றாலும் அதை திரும்ப பெற்று அரசுடைய கஜானாவை நிரப்பப்படும்.